கண்டிப்பா தீப்தி. அதாவது அரியலூர் மாவட்டத்தில் டாஸ்மாக் கடைக்கு எதிராக மக்களின் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. டாஸ்மாக் கடைகளால் பள்ளி மாணவ மாணவிகள், பெண்கள் மற்றும் குடும்பத்தினரின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படுவதாகவும், டாஸ்மாக் கடைகளால் வருங்கால சமுதாயம் சீரழிந்து வருவதாகவும் குற்றம் சாட்டும் அந்தந்த பகுதி பொதுமக்கள் டாஸ்மாக் கடைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக உடையார்பாளையம் தாலுகாவிற்கு உட்பட்ட வாரியங்காவல், தாப்பலூர், கல்லாத்தூர், வல்லம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடைகளை அகற்ற வேண்டும் என பல கட்ட போராட்டங்கள் நடத்தியதன் காரணமாக அந்த டாஸ்மாக் கடைகள் தற்பொழுது மூடப்பட்டுள்ளது. இதனால் தங்கள் குடும்பம் நிம்மதியாகவும் இருப்பதாகவும், தங்கள் கிராமம் அமைதியாக இருப்பதாகவும் கிராம மக்கள் தற்போது மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் தாப்பலூர் அருகே உள்ள கோடாலி என்ற கிராமத்தில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்களுடன் இணைந்து பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளி சீருடையுடன் நேற்று முன்தினம் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளி மாணவர்கள் மற்றும் பெண்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவதாகவும், இந்த டாஸ்மாக் கடையை உடனடியாக அகற்ற கோரி கோஷங்கள் எழுப்பி சிலால் அணக்கரை சாலையில் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அப்போது டாஸ்மாக் கடை நிர்வாகத்திற்கு எதிராகவும் தமிழ்நாடு அரசிற்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பி தங்களது போராட்டத்தை தீவிரப்படுத்தினர். மேலும் போராட்டத்தின் ஒரு பகுதியாக டாஸ்மாக் கடையை முற்றுகையிட முயன்ற மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு மிகப்பெரிய போராட்ட களமாக உருமாறியதை நமது சத்தியம் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பும் செய்தோம். இதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் மாணவர்களின் போராட்டத்திற்கு வெட்டி கிட்டும் வகையில் அந்த கோடாலி கிராமத்தில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடையை மூடப்படுவதாக மாவட்ட நிர்வாகம், அதாவது மாவட்ட டாஸ்மாக் நிர்வாகத்தின் மூலம் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அரியலூர் மாவட்டத்தில் மக்களின் தொடர் போராட்டத்தின் காரணமாக வாரியங்காவல், கோடாலி, கல்லாத்தூர், தாப்பலூர், வல்லம் ஆகிய கிராமங்களில் உள்ள டாஸ்மாக் கடைகள் தற்போது மூடப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடை மூடப்பட்டதற்கு நன்றி தெரிவித்து பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சார்பில் கோடாலி கிராமத்தில் வைக்கப்பட்டுள்ள பேனரை காண்போரை மகிழ்ச்சி அடைய செய்துள்ளது. தங்களுக்கு எதிரான அரசின் திட்டத்திற்கு எதிராக மக்களின் போராட்டம் தீவிரமடைந்தால் தங்கள் நினைத்ததை சாதிக்கலாம் என கிராம மக்கள் தற்போது நிரூபித்துள்ளனர். மக்களின் தொடர் போராட்டத்தின் காரணமாக மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகள் நிரந்தரமாக மூடப்படுவதாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இதுவரை எந்தவிதமான அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. எனவே மூடப்பட்ட டாஸ்மாக் கடை நிரந்தரமாக மூடப்பட வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் இக்கடைகளை திறக்கக்கூடாது. மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகள் நிரந்தரமாக மூடப்படுவதாக மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் விரைவில் அறிவிப்பானை வெளியிட வேண்டும் எனவும் அந்தந்த கிராம பகுதி மக்கள் தற்போது கோரிக்கை விடுத்துள்ளனர். தீர்த்தி.